இந்த உலகமே கதவை திறந்து வழிவிட்டாலும் நம்ம நடக்க ஆரம்பிச்சாதான் உள்ளே நுழைய முடியுன்றதுக்கு நேத்து நடந்த மேட்ச் ஒரு உதாரணம். நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மேட்ச். சென்னை சேப்பாக் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, தோனி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தோனி வந்தாரு. கடைசியா அந்த சேப்பாக்ல நடக்கிற மேட்ச்ன்றனால ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கும் ஆடியன்ஸை ஒரு வாட்டி பாக்குறதுக்காக வந்தாரு. மேட்ச் ஆடல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணிட்டு சிஎஸ்கே நம்ம ஒரு பேட்டிங் கம்ஃபர்டபுளா ஆடிடலாம், ஒரு 180க்கு மேல அடிச்சா போதும், திணற வச்சிடலாம் நம்ம பவுலிங்கை வச்சு. புடிங்கிருப்ப போட ஓப்பனிங் சாம்சன் அதிரடியா ஆரம்பிச்சாலும் அதை அவரால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா சூப்பரா ஒரு கேமியோ ஆடினாரு. அதுக்கப்புறம் எண்டில் ஷிவம் துபே அழகா வந்து கேமியோ கொடுத்து ஃபினிஷ் பண்ணி வச்சாரு. ஒரு 181 எடுத்தா வின் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஹைதராபாத் உள்ள இறங்குறாங்க. பட் நேத்துமே டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், அவங்களால அதிரடியான ஆட்டம் கொடுக்க முடியல. இஷான் கிஷனா இருக்கட்டும், ஹென்ரிக் கிளாசனா இருக்கட்டும், குறிப்பா சொல்லணும்னா ஹென்ரிக் கிளாசன் என்னதான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான் இருந்தா மேட்சை முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றத நேத்துமே காட்டினாரு. இஷான் கிஷனோட ஒரு பொறுமையான இந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அந்த பாலுக்கு ரியாக்ட் பண்ற அந்த பக்குவத்தினாலையும் நேத்து ஈஸியா மேட்சை வின் பண்ணாங்க ஹைதராபாத். இதன் மூலமா பிளே ஆஃப்ல இருந்து சென்னை கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நேத்து வின் பண்ணது மூலமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குவாலிஃபை ஆகிறது மட்டும் இல்லாம குஜராத்துமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த 4வது ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் போட்டி. அதுல கிட்டத்தட்ட 3 டீம் இடையில மட்டும் தான் போட்டி அப்படின்னே சொல்லலாம். ராஜஸ்தான் அவங்க வரக்கூடிய 2 மேட்சை வின் பண்ணாலே போதும், அவங்க தான் டைரக்டா 4வது இடத்துக்கு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் மிச்சம் இருக்கிற ஒரு மேட்சை வின் பண்ணி ஒரு மேட்சை லூஸ் பண்ணாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் உள்ள போவாங்க. இந்த 2 டீம்ல எந்த டீம் உள்ள வரும், பிளே ஆஃப் சென்னை மும்பை இல்லாதது எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.